கடகராசி சார். அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு இவங்களுக்கு அதுதான் தகுறாரு. எல்லாத்தையும் எடுத்துமே இப்படி செலவு பண்ணிட்டு வரியா, என்னை கவனிக்க மாட்டேன்ற, பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிற மனோபாவம் இருக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனையும் வரும். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். துளாராசிக்காரர்களுக்கு வந்து சார் சொத்து விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? அவங்கள தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவங்க ஜாதகத்தில் குரு பார்க்குறாருல்ல, குரு பார்க்கும்போது பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். அடிப்படை பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொல்லலை, நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரங்க சார். ஃபஸ்ட் கிளாஸ் பீரியடு சார். ஆனால் மிக மிக கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் உள்ள சனீஸ்வரர், வாக்கில் கவனம் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். புதியதாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். தனுஷு ராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அவங்க எல்லாம் ரஜினிகாந்த் ஸ்டைல் சார், சும்மா அது இல்லை. ரைட் சார். கடகராசி சார். இவங்களுக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். இப்போ கூட நான் சொல்கிறது நடக்குமா சார்? உண்மையா நீங்கள் சொன்னதெல்லாம்? அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சு. அடி அந்த மாதிரி விழுந்து. ஆமாம், நல்லா கேட்டீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டான். வாக்கிய பஞ்சாங்கமா, திருக்கணித பஞ்சாங்கமா. அஷ்டமி சனி, கண்ட சனியில் ஒரு பக்கம், அஷ்டமி சனியில் ஒரு பக்கம். யாருக்கெல்லாம் உதவி. இவங்க ரொம்ப அன்பான மனுஷன். நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க. அது உறவாகட்டும், நட்பாகட்டும், மேலே விழுந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் போய் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா, என்னப்பா பிரச்சனை, இந்தாப்பா பணம் வச்சுக்கப்பா, வாப்பா நம்ம போகலாம், நான் உனக்கு உதவி செய்கிறேன்ப்பா, காரை கொடுத்து கூப்பிட்டு போய் எல்லாம் செஞ்சுட்டு வருவோம். என்ன தனக்கு லாபங்கிறது தெரியாமல் செய்வாங்க. ஆனால் இவங்க அனுபவித்த நம்பிக்கை துரோகமும் பண நஷ்டமும் கஷ்டமும் அந்த மாதிரி யாருமே அனுபவிக்கல. இப்போ அவங்களுக்கு விடுதலை காலம். அதுலேயும் குரு 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வரார். ஜென்மத்துக்கு வரும்போது 5, 7, 9 பார்வை, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய பாதை. முதல்ல உத்தியோகம், இல்லைன்னா நல்ல பிஸ்னஸ், நல்ல வருமானம், மன நிம்மதி, கான்டாக்ட்ஸ், வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகக்கூடிய யோகங்கள் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள சகோதர பாசம், அந்த சகோதர குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கும் சார்? அவங்க எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, யாரோடையும் சண்டை போட மாட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு இவங்களுக்கு அதுதான் தகுறாரு. எல்லாத்தையும் எடுத்துமே இப்படி செலவு பண்ணிட்டு வரியா, என்னை கவனிக்க மாட்டேன்ற, பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிற மனோபாவம் இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க ஜாதகத்திலேயே எதால் கெட்டேன் அப்படின்னா, அன்பால் கெட்டேன், பாசத்தால் கெட்டேன். இவங்களுக்கு இந்த வருஷம் அற்புதமான காலம். வீடு வாங்கலாம், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு பணம் கட்டி வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகலாம், திரண்ட சொத்துக்கள் சேரும், கடன் தீரும். இப்படி சுப பலனை சொல்லிக்கிட்டே போகலாம். அது குரு மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்துக்கு வந்தாலும் சரி, மீண்டும் வக்கரமானாலும் சரி, ராகு கேது பயிற்சி ஏற்பட்டாலும் சரி, கடகத்துக்கு அற்புதமான காலம். ஆனால் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனையும் வரும். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். ரொம்ப அதீத பாசத்தாலும், அதீதமான நட்பினாலும், அதீதமான உதவி செய்கிற எண்ணத்தினாலேயும் உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. ஏற்கனவே இழந்தது போதும். இந்த கடகராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனால் விசேஷம் சார்? திருப்பதி. திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வருமா? இவங்களுக்கு நிச்சயமாக வரும். பொதுவாகவே ஸ்தல விருட்சம் ஒவ்வொரு கோவில்லையும் ரொம்ப ஃபேமஸ். திருப்பதியில் ஸ்தல விருட்சம் யாருன்னு யாருக்கும் தெரியாது. திருப்பதியில் என்ன பிரசாதம்னு சொன்னால் நம்ம நேயர்கள்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. லட்டு ரொம்ப ஃபேமஸ் சார், எல்லாரும் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். ஸ்தல விருட்சம் என்ன? ஸ்தல விருட்சம் வந்து புளிய மரம்.
அந்த புளிய மரம் அங்கே எங்கேயாவது யாராவது பார்த்துருக்காங்களா? ஒருத்தன் கூட பார்த்துருக்க மாட்டான். இந்த புளிய மரம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா முடியாது. ஆகவே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம், சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் காணிக்கை, வேறு இப்போ அபிஷேகம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்கன்னா பெருமாள் கோயிலில் போய் பண்ண முடியும். முதல்ல சாமி தரிசனம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், பாக்கியம். ஓகே. ஆமாம். இப்போ இங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களது தர்மத்தை வேறு மாதிரி மாற்றிக்கணும். நிறைய பேர் அங்கே பசிங்கிற இடமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா யாருக்கா காஃபி வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க. ரொம்ப வெயிலில் நிறைய பேருக்கு தண்ணி தானம் வாங்கி கொடுங்க. அற்புதமான வாழ்க்கை வரும், நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்காரங்க சார், சிம்ம ராசிக்காரங்களை பார்க்குறோன்னு சொல்லுவாங்க, இந்த சிங்கத்தோட இது இருந்த மாதிரியும் சிம்பிளோட இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வேறு ஒன்றும் இல்லை சார். அவங்க ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நீங்களும் கரெக்டாக இருங்க அப்படின்னு இருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், அது வற்புறுத்துவாங்களா? ஆமாம், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி என்ன மாதிரியே நீயும் இருக்கணும். அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய பலம். அதுதான் பலவீனம். அந்த அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உறவுக்காகவும் நட்புக்காகவும் எவ்வளோ சொத்து சுகத்தெல்லாம் இருப்பாங்க. இவங்களால நிறைய பேர் பிழைக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா, கடந்த 2.5 வருஷமாக கண்டகச்சனி, இப்போ அஷ்டம சனி. இந்த அஷ்டமத்தில் என்ன அப்படின்னா, நம்பிக்கை துரோகங்கள் ஜாஸ்தி. மிக கவனமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு பணம் வருது சார், எடுத்து பொட்டியில் வைங்கன்னு நான் சொல்லணுமா? நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன், அதை நீங்கள் எடுத்து பர்ஸில் தான் வைப்பீங்க. சார் பத்திரமா வச்சுங்க அப்படின்னு நான் சொல்லணும்? கண்டிப்பாக இல்லை. ஸோ எங்கே வைக்கணும்னு தெரியணும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார், ஆரோக்கியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போங்க சார் அப்படின்னு சொல்கிறது என் கடமை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதோ அவர் பெரியவர் சொல்லியிருக்காருப்பா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம்ப்பா, எதுக்கு இந்த பங்க்சுவாலிட்டிலாம் பேசிட்டு, சரி விடு. பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். 7ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு, சின்னத்தில் கேது, அவர் மாற போகிறார், குரு மாறுறார், குரு அதிச்சாரமாக உங்கள் வீட்டுக்கே வரப்போகிறார். ஜென்மராமர் வனத்திலேன்னு எல்லாரும் இந்த பழமொழி சொல்லி சொல்லி ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் 5, 7, 9 பார்வையை பார்க்குறார். குருவுக்கு சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது, மன நிம்மதி வரும். ரொம்ப நாளாக கடன்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும். புதிய வருமானங்கள், புதிய சரௌண்டிங், புதிய சர்க்கிள், புதிய தலைமுறைகள் சேரும். புதிய வாழ்க்கை சேரும். சிம்மராசிக்காரங்களுக்கு கோவில் சார், எந்த கோவில் போனால் நல்லா இருக்கும்? ஞாயிறுன்னு ஒரு கிராமம் இருக்கு தமிழ்நாட்டில். சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஊர் பேரே இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சென்னைக்கு பக்கத்திலேயே ஞாயிறுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு காலையில் போயிட்டு கோதுமை தானம், இல்லைன்னா கோதுமை பண்டங்கள் தானம், தாமரை பூவில் சூரியன் வீட்டு இருப்பார். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான காம்பினேஷன். ஆமாம், ரொம்ப அற்புதமான கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கோதுமை பண்டத்தில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் செய்யுங்க. இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேஷத்துலேருந்து இப்போ சூரியன் சொன்னது மட்டும் இல்லை, இனி மீனத்துக்கு கூட நான் சொல்ல போகிறது நிறைய வஸ்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா விஷ்ணுவனுடைய அம்சம், குருவனுடைய அம்சம், மஞ்சள் ஆடை குருவனுடைய அம்சம். குரு ராஜாவாக வர்றார். இந்த ஆண்டு ராஜாவாக வர்றதுனால அவருக்கு பிரீத்தி பண்ணும்போது நமக்கு சகல சௌபாகியம் கிட்டும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இரவு நல்லா தூங்குங்க, தேவையில்லாத யோசனையை விடுங்க, பயணத்தில் கவனமாக இருங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இவனுக்கு நான் கையெழுத்து போடுறேன், இதெல்லாம் வேணாம். 2 வருஷம் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். 2 வீலரில் போகிறேன், கார் எடுத்துகிட்டு நானே ஓட்டிகிட்டு போகிறேன் நைட்டு 12 மணிக்கு, அதெல்லாம் வேண்டாம். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்க உங்கள் படிப்பில் கவனம் வச்சு படிங்க. 60 மார்க் போதும் சார் அப்படின்னா அவன் 40 மார்க் தான் போடுவான்.
அதனால் தயவு செஞ்சு நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஒரு சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லது. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் இடப்பட்ட மாறுறதோ, மாறுதோ. நாடு விட்டு நாடு போகிறதோ சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவியில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. என்ன சாம்பார் வச்சே தெரியுமா, ஏன்னா போ அப்படின்னு முகத்தால் அடிக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் 2.5 வருஷம் வாயே துறக்காது. ரைட் சார். அடுத்த ராசி கன்னி ராசி. கன்னி ராசிங்கும் போதே நமக்கு பலரும் சொல்கிறது, எப்போ உனக்கு கன்னி ராசிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னமோ ஒரு ராசிக்காரங்களே குதூகூலப்படுத்தக்கூடிய ஒரு ராசி. எப்படி சார்? பொதுவாகவே 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தாலே பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னா நாட் ஒன்லி பிஸ்னஸ் பார்ட்னர் பட் ஆல்சோ த லைஃப் பார்ட்னர். ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். திருமணம் ஆகாதவர்கள் மிக ஜாகிரதையாக சூஸ் பண்ணணும். புதுசாக உறவு கொள்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சீட்டில் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லையே, அதனால் தயவுசெய்து குற்றம் பார்க்காதீங்க. அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். உங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாக்கிரதையாக இருங்கோ. படிக்கிற பசங்க வேற்று மொழி இனத்தவர்களால் அவமானப்பட நேரிடும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நிதானமாக இருக்க வேண்டிய காலம். வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கைக்கு வந்து எட்டாமல் போயிடும். அப்படிப்பட்டவர்கள், நான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, நான் வேறு வேலைக்கு போகிறேன் சார், உடனே எகிராதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் பண்ணிங்கன்னா இவங்களே கொடுப்பாங்க. இவங்களே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ரெக்கக்னேஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய பொறுமை தான் பதவி உயர்வு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கன்னிராசிக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த வயிறு யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தண்ணி நிறைய குடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. காரம் கொஞ்சம் குறைச்சிங்க. பயணத்தில் மிக கவனமாக இருங்க. இரவில் யார் பலம், பகலில் யார் பலம்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இரவில் பயணம் செய்யும்போது கவனமாக இருங்க. கன்னிராசிக்காரங்க இதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொன்னீங்க சார்? கோபம், ஆர்கியூமெண்ட், அடுத்தவங்களுக்கு போய் உதவி செஞ்சு அந்த உதவியினால் வர்ற பிரச்சனைகள். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். பர்டிகுலராக 2 years. இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க, சிலர் தகப்பன்மார்கள் இருப்பாங்க, தம் பையங்களுக்கு வந்து தொழில் ஆரம்பித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளோடு இருப்பாங்க. அப்படி பண்ணுறது எப்படி சார் இருக்கும்? வர்த்தக ரீதியாக, தொழில் ரீதியாக? கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். அடிப்படை பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அலைச்சல் திருச்சலை கொடுத்துருவான். நிறைய நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் நிறைய பணம் வரும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனுடைய உழைப்புனால என்ன ஆகும்? தூக்கம் இல்லை, எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, மனோபயம் இருக்குது, ரொம்ப நேரம் வேலை செய்கிறதுனால எனக்கு டயர்டில் தூக்கம் வரல சார், சாப்பிட முடியல சார், அதனால் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு இதெல்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக போங்க. நிதானமாக இருக்க வேண்டிய காலம். விட்டு கொடுத்து போங்க. எந்த கோவில் வந்து சிறந்த கோவில் சார்? புதன் ஸ்தலம் திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல மனோதைரியம். அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் அங்கே 10:30 மணிக்கு புதனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நல்ல சுத்தமான நாட்டுப்பால் அங்கேயே கிடைக்கும். சுவாமிக்கு முதல்ல நாட்டுப்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த அபிஷேகம் பண்ண பால் ஒரு சொட்டு சாப்பிடுங்க. வஸ்திர தானம் செய்யுங்க. சுவாமிக்கு பச்சை ஆடை, அதுக்குன்னு ஒரே ஒரு முழம் வாங்கி கொடுத்து கர்ச்சீஃப் கொடுத்து, நல்ல அருமையான வேஷ்டி துண்டு, நல்ல ஜம்முன்னு 8 முழம் துண்டு, ஒரு 4 முழம் துண்டு வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். முதல்ல வீட்டில் வருமானங்கள் செழிக்கும், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், வீடு அமையும், வாசல் அமையும். ஏற்கனவே கட்டின வீட்டில் பெண்டிங் இருந்ததுன்னா அதை கட்டுவீங்க. ஏற்கனவே தடைப்பட்ட வீட்டில் வந்து மீண்டும் அந்த கட்டடத்தை கட்டி முடிப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ராசி சார் துலாம் ராசி. தராசு மாதிரி இருக்கக்கூடியவங்க எப்படி பார்ப்பது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அற்புதமாக இருக்கும். முதல்ல உடம்பு தேரும், மன நிம்மதி வரும். குரு பார்க்குறார்.
மிதுனத்தில் இருக்கும்போது குரு பார்க்குறாரு. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் குரு பார்வை இல்லையே சார். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீடான விருச்சகத்தை பார்க்குறாரு. அதனால் வீடு அமையும், வாசல் அமையும், திருமண வாழ்க்கை அமையும், தடைப்பட்ட திருமணம் நடக்கும், புதிய வேலை அமையும், அதில் ப்ரமோஷன் அமையும், மேலதிகாரிகள் தொல்லைகள் போகும். இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லையாக இருந்து அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம். நான் ஃபாரினில் போய் படிக்கட்டுமா சார்? படிக்கலாம். லோன் கிடைக்குமா சார்? கிடைக்கும். சார் எங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா சார்? கண்டிப்பாக பண்ணுவார். உங்களுக்கு பண்ணணுன்றதுக்காகவே அவருக்கு வருமானம் வந்துடும். குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்கே சார் அப்படின்னா ஐஓஎல் ஐவிஎஃப்லையாவது உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இதை எல்லாத்தோட மனோதைரியம் கொடுக்கக்கூடிய வருமானங்கள் வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் பொங்கும். ஒரு கார் வாங்கிறது, ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருந்த அந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, இல்லை 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா 4 வீலர் வாங்கிறது, அப்படின்னு உங்கள் வாழ்க்கையே ஒரு பகட்டாக மாறும். ஸோ அதனால் வந்து துளாராசிக்காரர்கள் இது இல்லை. துளாராசிக்காரர்களுக்கு வந்து சார் சொத்து விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா பூர்வ சொத்து வராமல் இருக்குது, நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு அவங்கள தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவங்க ஜாதகத்தில் குரு பார்க்குறாருல, குரு பார்க்கும்போது பிரச்சனைகள் தீரும். சார் இது வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு போட்டுமா, பஞ்சாயத்து பேசணுமா, பஞ்சாயத்தில் கூட யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க பூர்வீக சொத்தில் அப்படின்னா இப்போ ஒத்து வருவாங்க. அதனால் வருமானங்கள் கூடும். அந்த பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறது, இது எங்கள் அப்பா சொத்து சார், தாத்தா சொத்து சார், அதெல்லாம் விற்றுட்டு நான் புதுசாக வாங்கிறது, புதுசாக பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி தொழில்கள் ஆரம்பிக்கலாம். இது ஆரம்பிக்காதீங்கன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவ காலம் இருக்குது பாருங்கள். சனீஸ்வரர் எத்தனை வகை இருந்ததோ அத்தனையும் பார்த்துட்டாங்க. 7.5 சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி எல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஹால் பாஸ். அதனால் இனிமேல் அவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கலாம். நல்லாயிருக்கும். கோவில் எந்த கோவில் சார்? அந்த கோவில் சார் இவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சுக்கிரஸ்தலம் கஞ்சனூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வருமானம் வந்து சேரும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் வரணும், கடன் தீரணும், உடல் ஆரோக்கியம் வரணும், வீட்டில் சுபம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற முதல்ல சுக்கிரன்னா யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய சகோதரன். அவருடைய சகோதரனுங்கிறதுனால தான் சுக்கிரவாரத்தை தன்னுடைய சகோதரிக்கு அவங்க கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமையை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்தாங்க. இப்படி சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்று அந்த நாளில் போய் சுக்கிர வழிபாடு செய்தால் வருமானம் பெருகும். சார் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் வேணும்? பணம் தானே சார். அந்த பணம் இருந்தால் உங்களுக்கு என்ன பெருசாக என்ன பண்ண போகிறீங்க? ஒரு வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஒரு 2 குழந்தைங்கள பெற்றுக்குவீங்க, ஒரு சின்ன குடும்பம் அழகாக வாங்குவீங்க, ரிசார்ட் போவீங்க, வெளிநாடு போவீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும், சிறக்கும், சிறப்பாக வாழலாம். நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கோயில்கள் சொல்கிறீங்க சார். அந்த கோயிலுக்கு டைரெக்டாக போயிட்டு அது பக்கத்தில் இருக்க சுற்றியுள்ள கோயில்களை பார்க்கலாமா? அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வரணும்? தாராளமாக நீங்கள் கோவிலுக்கு போகலாம். நிறைய ஜோதிடர்கள் வந்து நீங்கள் கேட்ட கேள்வியை பயமாக, நீங்கள் நேராக அந்த கோயிலுக்கு தான் போகணும், நேராக திருப்பி இந்த கோயிலுக்கு தான் வரும். பாயிண்ட் சார், இந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தோம், தாய் தண்டனை தரமாட்டா. 10 மாதம் சுமந்த தாயே நமக்கு தண்டனை தரமாட்டேன்னா இந்த பூ கர்ப்பத்தில் என்னுடைய வாழ்நாள் முழுதும் வாழறேன். அப்போ இறைவன் எனக்கு தண்டனை கொடுப்பானா? இறைவன் என்பவன் மென்மையானவன், தண்டனை கொடுக்க தெரியாதவன். அவனுக்கு தண்டனையே கொடுக்க தெரியாது. உங்களுக்கு வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா நாம தான். நாம் எதை இந்த பூமிக்கு தரோமோ அதுதான் நமக்கு திருப்பி தருதே ஒழிய, அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு தானங்களும் தர்மங்களும் செய்யுங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறைய கொடுக்குறீங்களோ அது மல்டிப்ளை ஆகி மறுபடியும் உங்களுக்கு வெள்ளமாக வந்து சேரும். இதுதான் ஒரு பெரிய ரகசியம். ரைட் சார். அடுத்த ராசிக்காரங்க விருச்சிகம். இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? பிரமாதமாக இருக்கும். ஒன்று, இவங்களுக்கு சனீஸ்வரனுடைய பலம், குருவனுடைய பலம். குரு பார்க்க போகிறார். புதிய வேலை, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், வேலை, திருமணம்,
குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, வாகனங்கள் மாற்றுறது, இது வரைக்கும் மனசை போட்டு ஏதோ குழப்பிக்கிட்டு இருந்தது. சார் 6 மணிக்கு வேலையை விட்டா வீட்டுக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் லேப்டாப் வச்சுக்கிட்டு பிரச்சனை சார். சண்டேஸில் கூட வேலை வாங்குறாங்க சார். இப்படின்னு சொன்னவங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி இரவில் வேலை செஞ்சவங்களுக்கு பகலில் வேலை செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். சார் செவ்வாய் தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தில் எல்லா வகை வகையான தோஷம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக குரு பார்க்க கோடி நன்மை. குரு ஒருத்தர் பார்த்தாருன்னா கோடி நன்மையா. அப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாசல் வாங்கலாம், இப்படின்னு சுப பலனாக விருச்சகத்துக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இரவில் தூங்கணும், தேவையில்லாத மனசை போட்டு கசக்கக்கூடாது. இது இப்படி ஆகிடுமா, அது அப்படி ஆகிடுமா, என்னுடைய மேலதிகாரி இப்படியா அப்படியா, காசிப் வேண்டாம். சிந்தனையை வந்து சிதறாமல் இருந்தீங்கன்னா, தெளிவான வாழ்க்கையில் முடிவு எடுத்தீங்கன்னா பிரமாதமாக வாழலாம். விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஷேர் ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இது எந்த மாதிரியான காலமாக அமையும் சார்? ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டீங்க. இதில் வந்து அடுத்தவங்களை நம்பி அதனால் ஒரு கான்டாக்டில் முதலீடு பண்ணுறதோ இல்லை அவங்கள நம்பி செய்கிறதோ, இவங்க எல்லாரையுமே தன்னை போல பிறரை எண்ணுவார்கள். அதனாலே சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க. தாய் மீது அன்பு கொண்டவர்கள், தாய்க்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். என்னால் கை வைத்தியம் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் டாக்டரை போய் பார்த்து அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க. தாய் மீது அன்பு இருக்கிறதுனால சொல்கிறேன். வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ இருந்தால் கூட தாயை கூட்டு போய் வச்சுக்கங்க. அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும். இந்த தாய் வழி தகப்பன் வழி சொந்தங்கள் இவங்களுக்கு எப்படின்னா சார்? சொந்தங்கள் இருக்கும், ஆனால் இவங்க யாரோடையுமே ஒட்ட மாட்டாங்க. இவங்க என் வழி தனி வழின்னு இருப்பாங்களே ஒழிய இவங்க அந்த அளவுக்கு ஒட்ட மாட்டாங்க. அன்பானவர்கள், பாசமானவர்கள். அதனால் அந்த மனதில் ஏதோ ஒரு சோகமும் எப்பொழுதும் ஒரு சந்தேகமும் இருந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனாங்க சார்? சந்திர வழிபாடு. அதனால தான் திருவண்ணாமலை அப்படின்னு கிரிவலம். இந்த கிரிவலத்தில் போக சொல்கிறதே எதற்காக அப்படின்னா, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அப்படியே சுற்றி ஓடுவாங்க. கேட்டே இருக்கும். ஆனால் ஓடுறது பிரயோஜனம் இல்லை. எப்போவுமே கிளாக் வைஸாக போகும்போது ஆன்டி கிளாக் வைஸாக சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் எதிர்படுவாங்க. அந்த எதிர்படுற காற்றை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆகவே தான் உங்களை போக சொல்கிறோம். ஆகவே அந்த நாளில் பால் இல்லைன்னா நீர், மோர் இது தானம் பண்ணிங்க அப்படின்னா அதில் யாராவது ஒரு சித்தர் வந்து வாங்கி சாப்பிடுவார். மற்ற கோவில்கள்லாம் அவங்களுக்கு அது தேவைப்படும், அதை கொடுத்தீங்க. ஆனால் இங்கே நடைப்பயணத்தில் எல்லாருக்கும் தேவைப்படும். தாகம், தொண்டை வரட்டும், அந்த வரட்டுறதுக்கு இந்த நீர் ஆதாரம். ஆகவே இதை கொடுத்து பாருங்கள். ஒரு முறை கொடுத்து பாருங்களேன். நீங்கள் 100 பேருக்கு தரணும், 1000 பேருக்கு தரணும் இல்லை, ஒரு 10 பேருக்கு கொடுத்து பாருங்கள். நல்ல குளிர்ந்த நீர் கொடுத்து பாருங்கள், மோர் கொடுத்து பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி போட்டு ஜம்முன்னு கொத்தமல்லி போட்டு கொடுத்து பாருங்கள். எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதை பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த விஷயங்கள் சார், மோர் தண்ணி இதெல்லாம் கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு பெரிய ஆள் யாரோ ஒருத்தர் இருக்கார், என்னால் அந்த வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கும்போது இது யார் மூலமாக அவங்க பண்ணால் கரெக்டாக? தன்னுடைய இரத்த சம்பந்தம், இரத்த உறவுகளை வச்சு பண்ணலாம். மனைவி, தாய் தகப்பன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இரத்த உறவுகளை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சார் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், காசியை நோக்கி விசாலாட்சி இந்த பக்கம்தான் இருக்கான்னு சொல்லி வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறான். அப்போது இறைவன் என்பவன் உண்மையானவன். அது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நிகழ்ச்சியில் இவர் கேட்டதுனால நான் சொல்கிறேன். கடற்கரையில் வந்து ஆமை இருக்கு. இந்த ஆமை என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, பள்ளம் எடுத்துட்டு தன்னுடைய முட்டைகள் எல்லாம் போட்டுவிடும். ஆனால் இந்த முட்டைகள் எல்லாம் போட்டுட்ட பிறகு ஒரு 200 முட்டை 300 முட்டை போயிடும். போட்டுட்டு அது நேராக தண்ணி உள்ளே போயிடும். அதற்கு வந்து நாம் எந்த பக்கத்தில் முட்டை போட்டோன்னு தெரியாது.
ஆனால் இந்த திசையாக தான் நான் முட்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையை நோக்கி அந்த ஆமை என்ன பண்ணும், அந்த முட்டையை அடகாக்கும். முட்டையெல்லாம் புரிஞ்சிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது ஆமை. அப்படித்தான் விசாலாட்சி என்பவள் அவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட விசாலமான கண்களோடு நம்ம குடும்பத்தை காப்பாள் அப்படிங்கிறது தான் உண்மையான தத்துவம். அந்த தீட்சைக்கு பேர் விசாலாட்சி தீட்சை. அந்த தீட்சையை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு தானம்னு நினச்சி ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாலே அவன் பார்த்துக்குவான். அது யாரோட கவலை? அது அவனது கவலை. எனக்கு என்ன மனக்கவலை? அவனுக்கென்றோ தினம் தினம் என் கவலை. என் கவலை. ரைட் சார். அடுத்த ராசிக்காரங்க தனுஷு ராசிக்காரங்க, அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அவங்க எல்லாம் ரஜினிகாந்த் ஸ்டைல் சார். சும்மா அதிர்து இல்லை. மிதுனத்தில் இருக்கும்போது குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். கடகத்துக்கு போகும்போது குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை, வருமானம், யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. என் வழி தனி வழி. சாப்பாட்டு பிரச்சனை அது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து யோக காலம். காசி கயா போயிட்டு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலம். மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு புண்ணிய காலம் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தில் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும், வருமானங்கள் பெருகும், நல்ல வேலை, நல்ல மனைவி அமைவாள், நல்ல குழந்தைகள், சத் சந்தானம் அமையும். ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மகனோ மகளோ, சார் கல்யாணமே ஆகலை சார், தள்ளி போயிட்டே இருக்கு சார், என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை சார், நான் யாருக்கோ எவ்வளோ நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு கெட்டி மேளம் கூட்டு, அவங்களுக்கு சந்ததிகள் வரும், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேங்க் லோன் வாங்கி அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த தனுசு ராசிக்காரங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்? கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் மத்தியில்? கரெக்டான கேள்வி. அந்த கோபம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம், அந்த கோபத்தை விட்டால் இவங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க பலாப்பழம் மாதிரி அப்படி உரிச்சா ஃபுல்லாக அப்படியே மஞ்சளாக அப்படியே தேனை விட ரொம்ப இனிப்பானவர்கள். ஆனால் அந்த முரட்டு தோல் மேலே போகணும். அந்த பலாப்பழத்துக்கு போனால் தான் உள்ளே இருக்கிற சுவை தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க அன்பானவர்கள். ஆனால் ஒரு தனக்கு மேலே ஒரு திரை போட்டுட்ருக்காங்க. அது போட்டாங்கன்னா, அதை விளக்குனாங்கன்னா அற்புதமான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சார், மூல நட்சத்திரங்கிற ஒரு பாட். அந்த மூல நட்சத்திரம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. மூல நட்சத்திரம் இது பண்ணால், பொண்ணு கல்யாணம் பண்ணால் மாமியார் வந்து மூலையில் உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் போகிறது எப்படி இருக்குது சார்? அதெல்லாம் எந்த ஜோதிடத்துலேயும் அந்த மாதிரி கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்தில் வந்து நமக்கு பெண் அமைஞ்சால் அவ்வளோ மாதிரி ஒரு தாய் அமையிறது நமக்கு வேறு யாருமே கிடையாது. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதனுடைய அம்சத்தில் அந்த பெண் பிறந்திருப்பாள். ஆகவே புதன் கெடாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், நீச்சம் பெறாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி கணவன் ஜாதகத்திலையும் புதன் நீச்சப்படாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஒரு பாதிப்பும் வராது. ரெண்டாவது, யாரால் வந்து கெட மாட்டாங்க சார். மாமியாரால் மருமகளோ, மருமகளால் மாமியாரோ, இன்னாரால் இவர்களுக்கு மரணம் என்பது ஜோதிடத்தில் நிறுவப்படலை. போரில் மட்டும்தான் சொல்லப்பட்டது, வாழ்க்கையில் சொல்லப்படலை. போர் என்பது வேறு. இவர்களால் இவர்களுக்கு மரணம் அப்படிங்கிறது நம்ம ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் சத்சந்தானமும் சேர்ந்து வாழறதுக்கான வாழ்க்கையை ஒழிய, இது வாழையடி வாழையாக பெருகக்கூடிய உறவு முறையை ஒழிய ஒருவரால் இன்னொருத்தர் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது
அது தவறான கண்ணோட்டம். அந்த ஜாதகத்தை ஒழுங்காக நம்ம பார்த்து திருமணம் பண்ணால் நிச்சயமாக எல்லோருமே சந்தோஷமாக வாழலாம். என்ன கோவில் சார் தனுசு ராசிக்காரங்க? திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாங்கன்னா, அதுவும் இவங்க வந்து வேல் தானம், சுவாமிக்கே வஸ்திர தானம், சுவாமிக்கே பஞ்சாமிர்த தானம், சுவாமிக்கே அபிஷேகம், இதையெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து, பேரும் புகழும். இந்த வருஷம் இவங்களை எதிர்பார்க்காத திருப்பங்கள், பயணத்தில் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி, ஆக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் இவங்க உடல் ஆரோக்கியத்தை நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், ஊர் பெருதணுங்கிறத கொஞ்சம் விட்டுறணும். நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். வாயை கட்டிடுங்க. உங்களுக்கு முதல் எதிரியே யாருன்னு கேட்டால் வாய் தான். அது முதல்ல கட்டிடுங்க. அன்பான மனுஷன், அன்புக்கும் பாசத்துக்கும் உங்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. தயவு செஞ்சு அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. ரைட் சார். மகர ராசி சார்? சூப்பர் பீரியட் சார். இவங்களும் அந்த கடக ராசி ஆட்கள் மாதிரி. நான் உங்களுக்கு கடகத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, அஷ்டம சனி முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா, அந்த மாதிரி தான் இவங்களும் 7.5 முடிஞ்சிருச்சு. கண்டகச்சனி 7.5 சனி கிடையாது. உங்களுக்கு வாக்கிய பிரகாரம் சரி, திருக்கணித பிரகாரம் சரி, உங்களுக்கு பிரமாதமான காலம் சார். இது வரைக்கும் வேலை கிடைக்கல சார், நீங்கள்லாம் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு. மழை விட்டது தூவானம் இல்லை. ஜென்மத்துக்கு ராகு வரப்போகிறார், 7ஆம் இடத்துக்கு கேது வரப்போகிறார், 7ஆம் இடத்துலேருந்து பார்வை வரப்போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான வாழ்க்கை வரும், நல்லா இருக்கும், தைரியமாக போங்க. அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு வயசு என்ன பார்த்தீங்களா சார், கல்யாணமே ஆகல சார், என்ன சார் இது, இப்போ கிடச்சிரும். ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும், 6 மாதம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பாக்கியம், ப்ரமோஷன் வரும். ரொம்ப நாளாக சார் இந்த மேலே ஒரு ஆஃபீஸர் ஒட்டினா நைட்டு 12 மணி வரைக்கும் உயிரை வாங்குறான். அவனும் டிரான்ஸ்ஃபரில் போக மாட்டேன்றான், என்னையும் விட மாட்டேங்கிறான், கொள்கிறான் சார். உங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும். ரைட் சார். இந்த மகர ராசிக்காரங்க கோவில்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சார்? சனீஸ்வரரை வழிபடும் முன்னாடி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எள் தானம் பண்ணணும். சனீஸ்வரர் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அற்புதமான பராக்கிரமம், வெற்றி. எள் தானம் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பழைய கடன்கள் தீரும், வருமானங்கள் பெருகும், மன நிம்மதி வரும், சுபங்கள் சேரும், லக்ஷ்மி கடாட்சம் தீரும். ரைட் சார். கும்பராசிக்காரங்க சார்? ஃபஸ்ட் கிளாஸ் பீரியடு சார். ஆனால் மிக மிக கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் உள்ள சனீஸ்வரர், வாக்கில் கவனம் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். புதியதாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். இப்போ என்ன இருக்கோ அதை வண்டி வேலையை பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அது அளவாக வரும். கல்வி எப்படி சார் இருக்கும்? படிக்கும்போது கவனமாக படிங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும்னு படிக்காதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதை விட்டுருங்க. அதே நேரத்தில் இரவில் கண்ணை முழிச்சு படிக்காதீங்க. விடியற் காலையில் எழுந்து படிங்க. அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் பாதச்சனி. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரைக்கும் உறவுகளில் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. நட்புகளில் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டிப்பார். இந்த கும்பராசிக்காரங்க எந்த துறையை நோக்கி போனால் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சார்? இருக்கிற வேலையை பார்த்துட்டு போங்க. புதியதாக தொழிலோ புதியதாக வேலையோ எதுவுமே வேண்டாம். இருக்கிற வேலையும் இருக்கிற தொழிலையும் பார்த்துட்டு போங்க. கணவன் மனைவி உறவில் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். திருமணம் நிச்சயமாக நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ஜாதகத்தை பார்த்து பொறுமையாக ரெஃபரன்ஸை பார்த்து நேரில் போய் விசாரணை பண்ணி, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா 7.5 சனி. ஆகவே ஒரு முறைக்கு 2 முறை. இதை எல்லாத்தோட 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு வரப்போகிறார். மிக கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்ற மாதிரி கல்யாணம் பண்ண உடனே வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகம் அமையும். பானை பிடித்தவள் பாக்கியசாலி. 7.5 இருந்தாலும் வந்த மகாலட்சுமியினால் உங்களுக்கு வரவு வரும். கல்வி எப்படி? கல்வி அளவா
கொடுக்கும். ரொம்ப பெருசாக கொடுக்கணும் இல்லை, அளவாக கொடுக்கும். இருந்தாலும் சைடில் வந்து ட்ரைனிங் போயிடுங்க. நான் சைடில் இந்த கோர்ஸ் படிக்கிறேன் சார், நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் படித்ததை விட இந்த சைடில் நீங்கள் படித்தீங்க பாருங்கள், அது வந்து இட் வில் ஃபெச் யூ மச். கண்டிப்பாக சார். என்ன கோவில் சார்? இவங்க ஜாதகத்துக்கு 7.5 சனி சார், அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆகவே சனீஸ்வரரை போய் வழிபட்டு வாங்க. திருநள்ளாருக்கு போயிட்டு குளத்துல குளிச்சுட்டு வஸ்திரதானம் பண்ணி விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் விட்டுட்டு சனீஸ்வரர், சிவபெருமான், அம்பாள் எல்லாரையும் வழிபட்டு நல்லெண்ணெய் தானம், நல்ல நாட்டு நல்லெண்ணெய் 1 கிலோ வாங்கி 3 சன்னதியிலையும் கர்ப்ப கிரகத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தானம் பண்ணி விளக்கில் போட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும், ஆரோக்கியத்தை தரும், மன நிம்மதியை தரும், நல்ல தூக்கத்தை தரும். ரைட் சார். இறுதியா சார், மீன ராசிக்காரங்க இவங்களுக்கிட்ட சார் குரு பார்க்க போகிறாரு. மீனராசிக்கு அற்புதமான காலம். 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த 1 வருஷம் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னுவாங்க. இவங்களுக்கு 9ஆம் பார்வையை பார்க்குறான். 5ஆம் வீட்டில் குரு, உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். குரு தன் வீட்டை தானே பார்க்குறார். இந்த ஆண்டு குரு தான் ராஜா, குருவே பார்க்குறார். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒன்று கொஞ்சம் அந்த கோபத்தை விட்டுருங்க. பர்ஃபெக்ஷன், கௌரவம் பார்க்காதீங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ சான்சஸ் கிடைச்சதுன்னா கிளம்புங்க. அதை கிளம்புனீங்கனாலே முதல்ல உங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே வந்து சேரும். இந்த சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. காரம் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. சரியான நேரத்தில் சாப்பிடுங்க, சரியான நேரத்தில் தூங்குங்க. அதே மாதிரி நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த மீனராசிக்காரங்க சார், குழந்தைகள் இப்போ 12th முடிச்சிருப்பாங்க, அவங்க எந்தெந்த கல்வியை நோக்கி போனால் அவங்களுக்கு பிற்காலத்தில் நல்லாயிருக்கும்? லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி படிங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதை உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எது லேட்டஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வெளிநாடோ வெளி ஊரோ அதற்கு உண்டான பணம் வந்து கடன் கூட உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எந்த தொழில் சிறந்தது சார்? இருக்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு வாங்க. 7.5 சனி ஜென்ம சனி நடக்குது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அதில் இந்த 1 வருஷம் நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி நகையை வச்சு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். இருக்கிறத உருட்டிட்டு போங்க. கோவில் சார், ஆலங்குடி அப்படிங்கிற ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு பசும் சாணத்தில் நல்ல குழி மாதிரி செஞ்சு நெய்யால் தீபம் போட்டு சுவாமிக்கு ஸ்வர்ண தீபம் ஏற்றி வழிபட்டு மஞ்சள் ஆடை மஞ்சள் வஸ்திர தானம் சுவாமிக்கு கொடுத்து அதை வந்து அபிஷேகம் அர்ச்சனைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செல்வம் பெருகும், மன நிம்மதி வரும், ஆரோக்கியம் வரும், திருமண வாழ்க்கை அமையும், நல்ல குழந்தைகள் சத்சந்தானம் பிறக்கும், குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இப்படி சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரைட் சார், மிக நன்றி சார். நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நிறைய எடுத்து சொன்னீங்க. இந்த குரு பயிற்சியை கண்டு பயப்படாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ உத்வேகமாக கொடுக்குதுமோ அவ்வளோ உத்வேகத்தை கொடுத்துருந்தீங்க. 12 ராசிக்காரங்களும் அவங்களோட உத்வேகத்தை அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் சொன்ன அறிவுரைகளும் அவங்க எடுத்துப்பாங்க. மிக நன்றி சார், உங்கள் நேரத்தையும் கருத்தை பாருங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் சொல்லியிருக்கேன், பரிகாரம் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி இதை மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்கள். ஏதோ ராமனுக்கு பாலம் கட்டும்போது அணில் உதவியது போல் உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி இருக்கேன். தயவு செஞ்சு இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து.